இந்த விழாவில் கலந்துக்கிறத தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஆதவ் கலந்துக்கிறத. ஆனால் திருமாவர்கள் அதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நூல் உருவாகிறதுலேருந்தே உங்கள் உழைப்பு இருக்குது, அதனால நீங்கள் கலந்துக்கிறது சரிதான், நான் தான் சொன்னேன், ஆனால் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்புனேன் அப்படிங்கிறார். ஒரு தலைவராக அதை அவர் எப்படி தன்னுடைய சுயநலத்துக்கு அவர் பயன்படுத்திக்கல திருமாவர்கள். இல்லை, ஒரு தலைவர் எப்படி வெளிப்படைத்தன்மையோடு நியாயமாக நடந்துக்கணுமோ நடந்து கொண்டார். அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி சொன்னதுக்கு ஆதவ் என்ன பதில் சொன்னார்? சரி, அதை கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்லி அனுப்பிச்சிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, கிளின்னு கிழிக்கிறார். திமுக மீதான விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துகிறார். இருமாப்பு, நீங்கள் 200 தொகுதியில் மீண்டும் இந்த ஆட்சி தான், அந்த ஆட்சி அமைய உறுதுணையாக இருப்போன்னு காஞ்சிபுரம் மாநாட்டில் கையை தூக்குனீங்களே, அதை கேலி செய்கிற மாதிரி 200 இடம் ஜெயிப்பேன்னு சொல்கிறது இருமாப்புன்னு சொல்கிறார். மக்கள் அதை மைனஸ் ஆக்குவாங்கன்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு திமுகவை அந்த மேடையில் ஆதவும் சேர்த்து விமர்சித்த பிறகு, மன்னராட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்திய பிறகு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த நாள் ஆதவ் என்னை சந்திக்கலான்னு நான் ஃபோனில் தொடர்பு கொண்டு இப்படி பேசலாமான்னு என்று நான் கண்டித்தேன்னு திருமாவளவனே சொன்னாரா? நான் ஒருவேளை பத்திரிகையில் மிஸ் பண்ணியிருக்கலாம், சொன்னதான் எனக்கு நினைவில்லை. அதுதான் மிக நேர்மையான செயலாக இருந்திருக்க முடியும். அதை செய்யாத திருமாவளவன் இந்த சாக்கு சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. நான் போகும்போது அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேங்கிறார்ல, நம்புகிறேன். அங்கே கிளின்னு கிழிச்சாங்களே, கிழிச்ச பிறகு உங்களுடைய நடவடிக்கை என்ன, உங்கள் ரியாக்ஷன் என்னன்னு அதை பொதுவெளியில் சொல்லணும்ல.